ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டிஒய்ல நான் எடுத்த ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஆர்டிஒய்ல நான் ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி, மார்க்கெட் ட்ரெண்ட் புல்லிஷில் இருக்கும்போது நான் ஏன் பேரிஷ் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றது. ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கியூ பார்த்தா ஃபுல்லாக புல்லிஷில் தான் இருக்கான். ரைட்டுங்களா? ஸோ இந்த எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணுறான். ஒரு டெய்லி எஃப்இஜி இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ணுது. தென் ஃப்ரைடே கேண்டில் ப்ரீவியஸ் டெய்லி கேண்டிலில் க்ளோஸ் பண்ணி ஓபி வச்சுருக்கான். ஸோ புல்லிஷ் ட்ரெண்டு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இஎஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் டெய்லி லோ தூக்கிட்டு, ஸோ என்கியூ இஎஸ் எஸ்எம்டிஎஸ் புல்லிஷ்க்கு ரெடி ஆகிட்டு. ரைட்டுங்களா? ஸோ ஆனால் நான் இங்கே நைட்டும் புல்லிஷ் நான் பார்க்கல. எனக்கு இந்த எல்ஆர் லோ அவ்வளோதான் பிடிக்கல. லைக் என்கியூவில் இந்த எல்ஆர் வச்சுட்டு எனக்கு இந்த பை பார்க்குறது பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பை எடுத்தேன் 30 மினிட்டு அண்ட் 3 மினிட் பேஸ் பண்ணி. அதை நான் வேணால் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆர்டிஐ மட்டும் இப்போ சொல்கிறேன். ரைட்டுங்களா? தென் சேம் டைம் என்கியூஎஸ் பிடிக்கிறேன்னு ஒய்எம் பார்த்தேன். ஒய்எம் ஆல்ரெடி வந்துட்டு லண்டன் செஷனில் அப்படி கீழே இறக்கிட்டோம். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு என்கியூஎஸ் புல்லிஷ் இருந்துட்டு ஒய்எம் வந்துட்டு கண்டிப்பாக மேனிப்புலேட் கொடுக்கணும். நான் ஆக்சுவலி மேனிப்புலேட் எதிர்பார்த்தது இங்கே எதிர்பார்த்தது. ஸோ இங்கே வரைக்கும் இல்லாமல், ஸோ நான் கொஞ்சம் இங்கே தான் எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் அங்கே இறங்கி போகும்போது கொஞ்சம் மேனிப்புலேட் கொடுத்துட்டு தான் போயிருக்கான். ரைட்டுங்களா? ஸோ லைக் லண்டனில் ஓவர் எக்ஸ்பேன்ஷன் ஆனதுனால ஒய்எம்க்கு ஈக்குவலான பேர் எவ்வளோன்னு பார்த்தா ஆர்டிஐ. ஸோ ஆர்டிஐயில் நான் செல் பார்த்தேன். ஏன்னா லண்டனில் இவன் ஓவர் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டான். லைக் இண்டிகேட்டர் பார்த்தா தெரியும், தெரிஞ்சான். இவன் வந்துட்டு பெருசாக எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கல. ஸோ வந்துட்டு நான் ஆர்டிஐ சூஸ் பண்ணிட்டு செல் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ரைட்டா? கேண்டில்ஸ் கட் பண்ணிக்கலாமா? ஓகே, 8:38. ஓகே, ஃபைன். சரி. ஸோ வந்துட்டு 1 ஹவர் கேண்டில் வச்சுப்போம். ஸோ மணி இப்போ 8:00, 8 AM நியூயார்க் டைமு. தென் நான் வந்துட்டு என்ன பார்த்தேன்னா, இந்த இடத்துல ஒய்எம்மில் வந்துட்டு நான் ரிவர்சல் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒய்எம்மில் வந்துட்டு எல்லாம் இந்த இடத்துல லைக் புல்லிஷ் எதிர்பார்த்துருப்பாங்க. நான் ஆனால் இந்த இடத்துல புல்லிஷ் நான் பார்க்கல. இங்கே நைட்டே எனக்கு மேனிப்புலேஷன் வேணும்னு நான் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 ஹவரில் பார்த்தா கேண்டில் வந்துட்டு எப்படி வச்சுருக்கானோ, ஒய்எம்மில் ப்ரீவியஸ் கேண்டில் ஹைஸை தூக்கிட்டு ஒரு ஸ்விங் வச்சுருக்கான். அண்ட் ஆர்டிவியில் எஸ்எம்டி வச்சுருக்கான். ஸோ இப்போது இல்லை இது ஈக்குவலாக இருக்கான், ஸ்விங் எடுக்க முடியாது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 30 மினிட்ல வச்சுருப்பான். ஓகேங்களா? ஸோ 30 மினிட்ல இங்கேயும் ஒரு எஸ்எம்டி. ஸோ நான் 1 ஹவரில் கன்சிடர் பண்ணிட்டேன். அண்ட் 1 ஹவர்லேருந்து டேரெக்டாக 5 மினிட்டுக்கு போயிட்டேன். ரைட்டுங்களா? ஸோ 5 மினிட்டுக்கு போயிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கான். ஸோ ஆக்சுவலி நான் எங்கே என்ட்ரி நான் போட்டிருந்துருக்கணும்னா இந்த இடத்துல. ஓகேங்களா? ஏன் இங்கே என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சீஸ்டு இந்த இடத்துல வச்சுட்டு C2 கேண்டில் 1 ஹவரோட C2 கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். தென் இந்த இடத்துல C2 கேண்டில் இங்கே ரெண்டாவது சீஸ்டு வச்சு கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நான் இங்கே என்ட்ரி எஸ்எல் இங்கே அண்ட் 1:2 இங்கே ஆர் இங்கே வச்சுட்டு 1:2 நான் எய்ம் பண்ணியிருக்கணும். ரைட்டுங்களா? என்னோட ஆர்டிவியில் டார்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் டெய்லி லோ. ஸோ ப்ரீவியஸ் டெய்லி லோ இங்கே ஓகே இந்த இடத்துல இருக்கான். ரைட்டா? ப்ரீவியஸ் டெய்லி லோ. ஸோ நான் அது வரைக்கும் டார்கெட் வச்சு நான் எப்போயுமே 1:2 புக் பண்ணிடுவேன். தென் எனக்கு வந்துட்டு சரி ஓகே இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். லேட்டாக தான் நான் சார்ட் பார்த்தேன். ஸோ வந்துட்டு நான் அண்ட் 30 மினிட் 3 மினிட்லேயே நான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் 3 மினிட்ல வச்சு பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துல கன்வீனியண்ட்டாக பட்டுச்சுன்னா, இவன் ஓவர் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டான். இந்த இடத்துல டிபி என்ட்ரி போட்டிருந்தா டிபி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்திருக்கும் 1:2 உங்களுக்கு. ரைட்டுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு டிபி கண்டிப்பாக புக் ஆகிருக்கும். ஸோ நான் எகெயின் வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, நான் எங்கே என்ட்ரி போட்டேன்னா ஓகே என்ட்ரி இடம் போட்டதே போயிடுச்சு. ரைட், இங்கே என்ட்ரி இங்கே எஸ்எல் அண்ட் 1:2 டிபி 9:30 நான் இங்கே டிபி புக் பண்ணேன். ரைட்டுங்களா? ஸோ நான் இந்த இடத்துல புக் பண்ணேன். லைக் இந்த இடத்துல குட்டி மேனிப்புலேஷன் வந்தான் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டன் ஆகிட்டான். ஓகே, 9:30 எனக்கு என்ட்ரி வந்துருச்சு. ரைட்டா? அதான் நான் இந்த இடத்துல ஏன் நான் என்ட்ரி போட்டேன்னா, லைக் எனக்கு என்கியூ புல்லிஷ் போகணும். என்கியூ புல்லிஷ் போனால் எனக்கு ஒய்எம் அண்ட் ஆர்டிவை எனக்கு பேரிஷ் ஆகணும். லைக் பேரிஷ் மீன்ஸ் லைட்டாக ஒரு மேனிப்புலேஷன் கொடுக்கணும்.
ஓகேங்களா? ஒரே டைமில் 4மே மேலே போக மாட்டான். என்கியூஎஸ், ஒய்எம், ஆர்டிஒய். ஸோ அதனால் இந்த மேனிப்புலேஷன் மூவை நான் பிடிச்சது. ரைட்டுங்களா? ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் நான் டார்கெட் வச்சுருந்தேன். டார்கெட் மீன்ஸ் என்னோட போவான் அப்படின்னு. ஆனால் அங்கேருந்து அப்படியே ரிவர்சல் ஆகிட்டான். ரைட்டுங்களா? ஏன்னா லைக் எஸ்எம்டி வச்சுருந்தான். ஆப்வியஸ்லி ஒய்எம் கூட எஸ்எம்டி. ப்ரீவியஸ் டே லோ இங்கேயே தூக்கிட்டான். ஸோ அதனால் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டான். ரைட்டுங்களா? ஸோ நான் பிடிச்ச ட்ரேடு இது தான். 3 மினிட்ல இந்த இடத்துல சிஐஎஸ்டி வச்சோன்னா லைக் ஒரே நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல சிஐஎஸ்டி வச்சோன்னா இங்கே என்ட்ரி எஸ்எல் இங்கேயே வச்சுக்கலாம். நான் டைட் எஸ்எல் எப்போயும் வைக்க மாட்டேன். எனக்கு டிவி பெருசாக போனாலும் பரவாயில்ல, டைட் எஸ்எல் நான் வைக்க மாட்டேன். நிறைய அடி வாங்கியிருக்கேன் அதனால். ஸோ 1:2 டிபி அப்படியே சரட்டுன்னு போயிட்டான். அதுதான். ரைட்டா? ரைட். சரி, வேறு ஒரு ட்ரேட் பிரேக் டவுனோட நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறேன். பை.